Thank you for joining in the live. So in the live la menti session la join பண்ண ஸ்டூடண்ட்ஸ் எல்லாத்துக்கும் thank you so much. So கோட் நான் கூடிய சீக்கிரத்துல ஷேர் பண்றேன், chatல நான் போடுறேன். என்னுடைய ஆடியோ கிளியரா இருக்கா அப்படிங்கறத மட்டும் கொஞ்சம் லைக். Yes. So Abraham, Lohadashni, good evening everyone. I'll just type the code. Seven nine eight. Clear. Thank you so much. Thank you, Udaya Arnath. Code I will just share it in the chat. So good evening. Thank you for joining in the menti session. So இன்னைக்கு நம்ம வந்து motion in a straight line class 11 physicsல இருக்கக்கூடிய செகண்ட் சாப்டர் பார்க்க போறோம். இந்த லிங்கை உங்களுடைய நீங்க வந்து டைரக்டா menti.com அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டீங்க அப்படின்னா you can go ahead and enter a code 79980662 chat boxல pin பண்ணி வச்சிருக்கிறேன். நீங்க அந்த இதை வந்து இது பண்ணிக்கலாம். So we'll start with the session. ஸோ என்னுடைய ஆடியோ உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா மோஷன் இன் அ ஸ்ட்ரைட் லைன் ஃபிசிக்ஸ் கிளாஸ் 11 அண்ட் சாப்டர் 2 செகண்ட் சாப்டர். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா 25 கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ டோட்டலாக 100 மார்க்ஸ் இல்லைங்களா? இந்த 100 மார்க்ஸுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்க அப்படிங்கிறத லீடர் போர்ட்லையும் பார்க்கலாம். ப்ளஸ் ஒரு கொஸ்டின் நீட்டில் எழுதுன மாதிரியே தான், ஒரு கொஸ்டினுக்கு கரெக்டான கொஸ்டினுக்கு 4 மார்க் எடுத்துக்கோங்க. தப்பாக நீங்கள் ஆன்சர் பண்ணுற பட்சத்தில் -1 அப்படிங்கிறத எடுத்துக்கோங்க. இந்த இதை கால்குலேட் பண்ணி அட் த எண்ட் ஆஃப் த செஷன் இந்த சாப்டர்ல இருந்து இருக்கக்கூடிய இந்த 25 கொஸ்டின்ஸ்ல நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்க போறீங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்தலாம். ஸோ menti.com அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டீங்க அப்படின்னா 79980662 அப்படிங்கிற இந்த கோட் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் ஜாயின் வித் அஸ். ஸோ இந்த வீடியோவை மறக்காம லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. ஐ வில் ஜஸ்ட் ஷேர் இட் இன் தி குரூப்ஸ் ஸோ தட் அவங்களும் நம்ம கூட ஜாயின் பண்ணி. எஸ், இட்ஸ் ஓப்பனிங். We have issues connecting to the quiz. If the problem persists, contact hello@mentimeter.com. So there is a technical issue, I think. So we'll work on it and ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். இந்த கோட் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க, நம்ம எல்லாமே அதில் காமிச்சிருக்கிறோம், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபைன். ஸோ வில் மூவ் ஆன் வித் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 60 செகண்ட்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் ஆஸ் யூஷுவல் நீட்டில் எப்படி திங்க் பண்ணுவீங்களோ அதே மாதிரி எழுதலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஒன் டைமென்ஷனல் மோஷன்? வெரி சிம்பிள் கொஸ்டின். You can answer. First option பார்த்தீங்கன்னா landing of an aircraft. Second, earth revolving around the sun. Motion of wheels of moving train running on a straight track. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க திங்க் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணலாம்.
So far 14 students have voted. ரொம்ப சிம்பிளான அட் த சேம் டைம் பேசிக்கான கொஸ்டின்ஸ் தான் இதில் இருக்கும். சில காம்ப்ளெக்ஸ் கொஸ்டின்ஸும் நம்ம உள்ள ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். ஆப்ஷன் டி அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். 9 ஸ்டூடெண்ட்ஸ் ஹேவ் ஆன்சர்ட் கரெக்ட். எர்த் ரிவால்விங் அரௌண்ட் த சன் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் நாட் த ரைட் திங். ஃபைன். ஸோ ஆல் கங்க்ராச்சுலேஷன். ஸோ செகண்ட் கொஸ்டின் போயிடலாம். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் ப்ராப்ளம். ஸோ அதனால கொஸ்டின் நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஆன்சர்ஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். எஸ், 16 players have joined. Thank you. So second question பார்த்தீங்கன்னா, a person moves towards east for 3 meter, then towards north for 4 meter, and then moves towards for 5 meter. What is this distance now from the starting point? சின்ன கால்குலேஷன் தான், ரொம்ப பெரிய கால்குலேஷன் இல்லை, சின்ன கால்குலேஷன் தான். You can do it. Logadashni, thank you so much. Udayarna, thank you. So answers 5 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க, 6 பேர் ஆன்சர் பண்ணிருக்கீங்க. ஃபைன். இன்கேஸ் நீங்க இந்த இதுல ஜாயின் பண்ணோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா menti.com அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு யூ கேன் என்டர் த கோட் 7998 and 0662. இதை என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களும் இந்த குவெஸ்ட்ல ஜாயின் பண்ணிக்கலாம். எஸ், ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். ஸோ 12 பேர் மெஜாரிட்டி வந்து நீங்க கரெக்டாக தான் ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. சூப்பர். ஸோ செகண்ட் கொஸ்டின் முடிஞ்சதுக்கு அப்புறம் வி ஹாவ் த லீடர் போர்ட் ஹியர். வாஷினி வணக்கம் சார். கல்பனா தேவி, வைஷ்ணவி, ஃபைன். ஸோ ஜெட் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. வாஷினி செகண்ட் பிளேஸ்ல, தேர்ட் பிளேஸ்ல வணக்கம் விஷால், ரிபிட் அண்ட் ஆதித்யா, நவநீதன், கனிகா, கல்பனா தேவி, வைஷ்ணவி, ராகஸ்ரீ, ஆனந்தம். சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிடுறேன். மேபி அப்போதான் நமக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் மோட்ல இருக்கிறதுனால உள்ள இது பண்ணல. அண்ட் ஒரு டயக்ராமும் இருக்கு. ஸோ தேர்ட் கொஸ்டின். ஐ திங்க் அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு சரியா வரலன்னு நினைக்கிறேன். there is an image actually here. அந்த இமேஜ் உங்களுக்கு லோட் ஆகல. ஸோ இந்த கொஸ்டின் நம்ம வந்து இப்போதைக்கு விட்டுறலாம். அதுக்கு அடுத்து நம்ம இது பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஓகே, ஸோ ஃபோர்த் கொஸ்டின் போய்க்கலாம். இதுதான் ஃபோர்த் கொஸ்டின். இதுக்குள்ள இருந்து இமேஜ் கரெக்டாக வரணும்னு சொல்லி ப்ரே பண்ணிக்கலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்துக்கோங்க. A wheel of radius 1 meter rolls forward half a revolution on a horizontal ground. The magnitude of displacement of the point of wheel initially in contact with ground is அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். ஒரு வீல் இருக்கு, அதனோட ரேடியஸ் வந்து 1 மீட்டர். அது வந்து பார்த்தீங்கன்னா இட் ரோல்ஸ் ஃபார்வர்ட் ஹாஃப் ரெவல்யூஷன். ஒரு ரெவல்யூஷனுங்கிறது ஆரம்பிச்ச இடத்துல இருந்து திரும்ப அதே இடத்துக்கு வரணும். ஹாஃப் ரெவல்யூஷன் அப்படின்னா பாதி பிளேஸ்க்கு வருது அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஸோ இதனுடைய ஆன்சரை நீங்க வந்து இது பண்ணுங்க. ஜஸ்ட் நீங்க வந்து இது பண்றதுக்கு என்டர் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன்ஸ்குள்ள உள்ள போயிடலாம். ஃபோர்த் கொஸ்டின்.
எஸ். ஸோ அந்த இது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 2π, √2π அண்ட் தேர்ட் ஆப்ஷன் √π² + 2, சாரி π² + 4 அண்ட் ஃபோர்த் ஆப்ஷன் வந்து π. ஒன் மீட்டர் ரேடியஸ் இருக்கக்கூடிய ஒரு வீல் ஹாஃப் ரெவல்யூஷன் ஒரு ஹரிசாண்டல் கிரவுண்ட்ல ரொட்டேட் ஆகுதுன்னா மூவ் ஆகுது, ஃபார்வர்ட்ல மூவ் ஆகுது. அப்போ இந்த எவ்வளவு தூரம் அது வந்து கடந்து வந்திருக்கும் இனிஷியலா இருந்த பாயிண்ட்ல இருந்து இப்போ இந்த ஹாஃப் ரெவல்யூஷன் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கும் அப்படிங்கறத அதனுடைய இது. Everyone has voted. So ஆப்ஷன் சி அப்படிங்கிறது தான் இதனுடைய ரைட் ஆன்சர். ஆக்சுவலாக போன மென்டிலேயே வந்து நான் அந்த சொல்யூஷன் ப்ளஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் பிடிஎஃப் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் டெலிகிராம் சேனலில் அப்டேட் பண்ணலை. பட் இந்த இதில் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணிடுறேன். டெலிகிராம் சேனலில் இதனுடைய சொல்யூஷன்ஸை நான் உங்களுக்கு ஆட் பண்ணிடுறேன். சரி, ஃபைன். ஸோ 5th கொஸ்டின் போயிடலாம். 5th கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். டைரெக்டாக நீங்கள் வந்து ஆன்சர் எழுதிடலாம். ஃபைன். So 5th question out of 25 la 5th question, the numerical ratio of displacement to the distance covered is always less than 1, equal to 1, equal or less than 1, equal or greater than 1. So இந்த 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஆன்சர் பண்ணுங்க. ஈஸியான கொஸ்டின் தான். இதுக்கு கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணீங்க அப்படின்னா போதும். The numerical ratio of displacement to the distance covered. Ratio of displacement to the distance covered. இது என்னவா இருக்கும்? Less than 1, equal to 1, or equal or less than, equal to or less than 1, அல்லது equal to or greater than 1. 1 அல்லது 1 விட ஜாஸ்தியா இருக்குமா, 1 அல்லது 1 விட கம்மியா இருக்குமா அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. ஸோ எல்லாருமே ஆன்சர் பண்ணியிருப்பீங்க, கரெக்டாகவும் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபைன். மெஜாரிட்டி வந்து கரெக்டா ஈக்குவல் டு ஆர் லெஸ் தேன் 1 அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க. சூப்பர். ஸோ லீடர் போர்ட் திரும்ப வரும்னு நினைக்கிறேன். எஸ், லீடர் போர்ட் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த கொஸ்டின் 6th கொஸ்டின் போயிடலாம். ஸோ இதில் வந்து டோட்டலாக 25 கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த 25 கொஸ்டின்ஸ்ல நீங்க எத்தனை கொஸ்டின் கரெக்டாக எழுதுறீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்ம ஒரு யூனிட் டெஸ்டா கூட நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ வைஷால் வந்து ஃபாஸ்டஸ்ட், அட் த சேம் டைம் ஃபர்ஸ்டாகவும் இருக்கிறீங்க. வாஷ்னி செகண்ட், வணக்கம் சார் தேர்ட், அண்ட் வைஷ்ணவி, ஆதித்யா, நவநீதன், ராகஸ்ரீ, பவுலின், கல்பனா தேவி, காயத்ரி அண்ட் ஜெட். சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 6th கொஸ்டின். ஸோ இது வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். Fine, we'll move on with the question. 6th questions. A car has to cover a distance of 60 km if half of the total time it travels with speed of 80 km and in rest half time its speed is 40 km. The average speed of the car will be. ஒரு 60 கிலோமீட்டர் ஒரு கார் வந்து டிராவல் பண்ணி போனோம். அந்த டோட்டலா எடுத்துக்கூடிய டைம்ல பாதி நேரம் என்ன பண்ணுதுன்னா 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது, மிச்ச பாதி நேரம் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போகுது. அப்ப ஆவரேஜ் கிலோமீட்டர், ஆவரேஜ் ஸ்பீட் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எக்ஸுங்கிற டிஸ்டன்ஸ் 60 கிலோமீட்டர் அப்படிங்கிறத வந்து எக்ஸுங்கிற டைம்ல எடுத்துக்குது. சரிங்களா? அப்போ x/2க்கு வந்து 80 கிலோமீட்டரும், x/2க்கு வந்து ரிமைனிங் x/2க்கு 40 கிலோமீட்டரும் எடுத்துக்குது. அப்போ டோட்டலா அதனுடைய ஆவரேஜ் ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்களா, 80 கிலோமீட்டரா, 120யா? சூப்பர். ஸோ 60 km/h அப்படிங்கிறதா இதனுடைய ரைட் ஆன்சர். நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. பாதி நேரம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஒரு சே ஃபார் எக்ஸாம்பிள் 1 hour எடுத்துக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 30 minutes வந்து
80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க, ரிமைனிங் 30 மினிட்ஸ் 40 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க. அப்ப ஆவரேஜ் டைம் அப்படிங்கிறது ஈஸியா நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம். பெரிய கால்குலேஷன் தான் கிடையாது, சிம்பிள் தான். 7th கொஸ்டின் முன்னாடியே காமிச்சிடுறேன். இந்த கொஸ்டினை பார்த்துக்கோங்க, ஆப்ஷன்ஸையும் பார்த்துக்கோங்க, ஆன்சர் நம்ம பின்னாடி என்டர் பண்ணிக்கலாம். A particle is constrained to move on a straight line path. It returns to the starting point after 10 seconds. The total distance covered by the particle during this time is 30 meter. Which of the following statements about the motion of the particle is true? இந்த 4 ஸ்டேட்மெண்ட்ல எது கரெக்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எது கரெக்ட்னு நீங்க சொல்லணும். A particle is constrained to move on a straight line path. இப்போ நீங்க ஆன்சரை இது பண்ணிக்கோங்க, பின்னாடி நீங்க என்டர் மட்டும் பண்ணீங்கன்னா போதும். A particle is constrained to move on a straight line path. It returns to the starting point after 10 seconds. 10 செகண்ட்ல திரும்ப அதே இடத்துக்கு வருது. The total distance covered by the particle during this time is 30 meter. 30 மீட்டர் டிராவல் பண்ணி 10 செகண்ட்ல 30 மீட்டர் டிராவல் பண்ணுது. Which of the following statement about the motion of the particle is true? Displacement of the particle is 0. Average speed of the particle is 3 meter per second. Displacement of the particle is 30 meter. And option D பாத்தீங்கன்னா ஏயும் கரெக்ட் பியும் கரெக்ட் அப்படின்னு சொல்றது. உங்களுக்கு ஆன்சர் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Will go with the options. Quiz இதுக்குள்ள போயிடலாம், so that நீங்க எல்லாருமே இது பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். எஸ், இதுக்கு முன்னாடி பார்த்த அதே 7th கொஸ்டின் தான். கொஸ்டின் 7 குரிய ஆப்ஷன்ஸ் மட்டும் நீங்க ஆன்சர் மட்டும் இதுல என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆல்ரெடி we had enough time, ஸோ அதனால கண்டிப்பா ஃபர்ஸ்டே நீங்க ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். So 16 students have answered. Super. A particle, okay, everyone has voted. Super. So நீங்க சொன்ன மாதிரி ஆப்ஷன் டி, அதாவது displacement of the particle is 0 அப்படிங்கிறதும் average speed of the particle is 3 meter per second அப்படிங்கிற இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் அப்படிங்கிறதா இதனுடைய ஆன்சர். சரிங்களா? ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் பி ரெண்டுமே ட்ரூ. ரைட். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 8th கொஸ்டின். ஸோ இதுவும் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் தான், பட் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். கொஸ்டின் நான் உங்களுக்கு முன்னாவே சொல்றேன். 150 மீட்டர் லாங் ட்ரெயின் இஸ் மூவிங் வித் யூனிஃபார்ம் வெலாசிட்டி ஆஃப் 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். த டைம் டேக்கன் பை த ட்ரெயின் டு கிராஸ் அ பிரிட்ஜ் ஆஃப் லென்த் 850 மீட்டர். ஒரு ட்ரெயினோட லென்த் வந்து 150 மீட்டர் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 45 கிலோமீட்டர் பெர் ஹவர் வெலாசிட்டியில டிராவல் பண்ணுது. அப்போ ஒரு பிரிட்ஜை 850 மீட்டர் இருக்கக்கூடிய ஒரு பிரிட்ஜை கடக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்க போகுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. the time taken by the bridge. ஓகேங்களா? கொஸ்டின்குள்ள போயிடலாம். here 150 மீட்டர், அதான் நான் சொன்ன மாதிரி தான். ட்ரெயினுடைய லென்த் வந்து பாத்தீங்கன்னா 150 மீட்டர், பிரிட்ஜினுடைய லென்த் வந்து 850 மீட்டர், ட்ரெயினுடைய வெலாசிட்டி யூனிஃபார்ம் வெலாசிட்டிங்கிறது 45 கிலோமீட்டர் பெர் ஹவர். அப்போ அந்த பிரிட்ஜை தாண்டி போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும்? 56 செகண்ட்ஸ், 68 செகண்ட்ஸ், 80 செகண்ட்ஸ் அண்ட் 92 செகண்ட்ஸ். ஸோ வெரி சிம்பிள் கால்குலேஷன் தான், ரொம்ப டைம் எடுக்க வேண்டியது இல்லை. இதுக்கு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம், ஈஸியாவே ஆன்சர் பண்ணிடலாம். சிக்ஸ்டியத் இஸ் த ஆன்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கீங்க. நாகராஜ், சுகிருதி நாகராஜ். ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஆப்ஷன் சி 80 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் கரெக்ட். நான் ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட் நடத்தினோம்ல லாஸ்ட் வீக்ல, அதனுடைய ஆன்சர் கீயும் இதனுடைய ஆன்சர் கீயும் சேர்த்து நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணிடுறேன் டெலிகிராம் சேனல்ல. இன்னைக்கு நைட்டுக்குள்ள நான் போட்டு விட்டுறேன். ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அண்ட் நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா வி ஹேவ் கெமிஸ்ட்ரி. கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் செகண்ட் சாப்டர், கிளாஸ் 11 செகண்ட் சாப்டர் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் நமக்கு வந்து மென்டி இருக்கு. நாளைக்கும் இதே டைமிங் 8 o'clock. நாளைக்கு பயாலஜி இருக்கு. ஃபைன். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 9th கொஸ்டின். எஸ், இது ரொம்ப சிம்பிள் தான். ஆக்சலரேஷன் ஆஃப் அ பார்ட்டிகல் changes when அப்படின்னு சொல்லி 4 ஆப்ஷன்.
First option, direction of velocity changes. Second option, magnitude of velocity changes, both A and B. And fourth option பார்த்தீங்கன்னா speed changes. So the question ரொம்ப simple. Acceleration of a particle changes when acts. Okay, எல்லாருமே அவுட் பண்ணிட்டீங்க. டு பி ஃப்ராங்க் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். ஸோ 15 பேருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஆப்ஷன் ஏ அண்ட் ஆப்ஷன் டி, ஆப்ஷன் பி இந்த ரெண்டுமே கரெக்ட், ஓகேங்களா? ரெண்டுமே, அதனால தான் போத் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லியிருக்கு, சூப்பர். ஸோ போத் ஏ அண்ட் பி, நாகராஜ், சூப்பர், ஃபைன். ஸோ 10th கொஸ்டின் இதான் கொஸ்டின். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே போய்க்கலாம். த ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் அ பாடி மூவிங் வித் யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் traveling a distance of 3.06 meter is 0.34 meter per second. If the change in velocity of the body is 0.18 meter per second, then during this time it's uniform acceleration. So uniform acceleration கேட்டிருக்காங்க. 4 ஆப்ஷன் இருக்கு. 0.01, 0.02, 0.03, 0.04 meter per second square. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து என்டர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குற இதுக்குள்ளே போயிடலாம். ஃபைன். ஸோ ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆவரேஜ் வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, நமக்கு யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன் கேட்டிருக்காங்க, டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைன். ஸோ இதை வச்சு நீங்கள் ஆன்சர் கால்குலேட் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி. ஸோ என்ன ஆன்சர் அப்படிங்கிறத சொல்லுங்க. 0.01, 0.02, 0.03, 0.04 which is going to be the correct answer. இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவாங்க? ஃபார்முலா மேபி கமெண்ட் செக்ஷன்ல போட முடிஞ்சுன்னா போடுங்க. ஆன்சர் கீழே நான் எல்லாமே ஆட் பண்ணி கொடுத்துட்றேன். பிசிக்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய இதே என்னன்னா டைம் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது தான். நீங்கள் கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ 1 மினிட்டுக்குள்ள உங்களால் கட்டாயம் ஆன்சர் பண்ண முடியும் மெஜாரிட்டி ஆஃப் த கொஷின்ஸ். பட் ஃபிசிக்ஸில் வந்து யூஸ்வலாகவே ப்ராப்ளமேட்டிக் கொஷின்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர்றதுனால இட் மைட் டேக் யுவர் டைம். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு பயாலஜிலையும் கெமிஸ்ட்ரிலையும் டைமை கம்மியாக எடுத்துக்கிறீங்களோ, இல்லை எவ்வளோ டைம் சேவ் பண்ணுறீங்களோ, அது வந்து ஃபிசிக்ஸுக்கு உங்களுக்கு கை கொடுக்கும். ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். மெஜாரிட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்ட் ஆன்சர் தான் சொல்லியிருக்கீங்க, சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 11. கொஸ்டின் நம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்த அதே கான்செப்ட் தான். பட் கொஸ்டின் உங்களுக்கு முன்னாடி காமிச்சிடுறேன். லீடர் போர்ட் பார்த்தலாம் அதுக்கு முன்னாடி. ஸோ வைஷ்ணவி, வணக்கம் சார். வாஷ்னி, லெட்ஸ் see who's going to be in the first place. Fine. Vaishnavi is the fastest and the first. Vanakkam, Vashni, Gayatri, Vishal and Ragashri Anandan, Jet, Udayarna, Aditya, Navanithan, Pauline. Super. வாழ்த்துக்கள். so far நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டா போட்டிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 கொஸ்டின் பார்த்துருவோம் நம்ம. இன்னும் 15 கொஸ்டின் இருக்கு. ஃபைன். ஸோ 11th கொஸ்டின் போயிடலாம். கொஸ்டின் நம்பர் 11. A car traveling with a velocity of 80 km per hour. நான் கொஸ்டின் முன்னாடியே சொல்லிடுறேன். A car traveling with a velocity of 80 km per hour slow down to 44 km per hour in 15 seconds. The retardation is அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். ஓகேவா? Fine. So a car traveling with a velocity of 80 km per hour slow down to 44. 80 km ஸ்பீட்ல போயிட்டு இருந்த ஒரு கார் 15 செகண்ட்ஸ்ல 44 km per hour மாறிடுச்சு. அப்ப ரிட்டார்டேஷன் என்ன சொல்லி கேட்டிருக்காங்க. 0.67 மீட்டர் per second square, 1, 1.25 and 1.5. இந்த ஆன்சர் கரெக்டா இருக்கும்.
ஃபைன். ஸோ ப்ராப்ளமேட்டிக் கொஸ்டின்ஸ்ல ஒரு சிலர் கொஞ்சம் மிஸ்டேக் பண்றீங்க. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறதா இதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஸோ கால்குலேஷன்ல ஸ்லைட் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பட் யூ கேன் கரெக்ட் இட். இது சிம்பிள் கொஸ்டின் தான், சிம்பிள் கால்குலேஷன் தான். ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா ஈஸியாக நீங்கள் போட்டுக்கலாம். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அவாய்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். ஃபைன். ஸோ சொல்யூஷன் 12th கொஸ்டின் பார்த்தலாம். So 12th question பாருங்க, two bodies A and B start from rest from the same point with a uniform acceleration of 2 meter per second square. If B starts 1 second later, then two bodies are separated at the end of the next second by அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் AB ரெண்டு இருக்கு, இந்த ரெண்டுமே ஒரே பாயிண்ட்ல இருந்து சேம் ஆக்சலரேஷன்ல யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல 2 மீட்டர் per செகண்ட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இதுல வந்து இஃப் B starts 1 second later, B வந்து A ஸ்டார்ட் பண்ணி 1 செகண்ட் கழிச்சு ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா இந்த ரெண்டு இடையில உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்கும், செப்பரேட் இந்த ரெண்டும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல செப்பரேட் ஆயிருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நீங்க ஆன்சர் கால்குலேட் பண்ணுங்க. நீங்க அடுத்த இதுல நம்ம வந்து அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள போயிடலாம். ஸோ நீங்க ஆன்சர் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா தம்ஸ் அப் கொடுத்துருங்க. வில் மூவ் ஆன். ஒருவேளை இந்த வீடியோ நீங்க லைக் போடாம பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் போட்டுருங்க. ஸோ தட் இந்த வீடியோ வந்து உங்களுடைய நண்பர்களுக்கும் காண்பிக்கப்படும். Fine. So we'll move on with the option entry. ஸோ 12th கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத இதுல நீங்க போட்டுடலாம். ஒன் மீட்டர், 2 மீட்டர், 3 மீட்டர் அண்ட் 4 மீட்டர். So I hope my audio is clear. ஆடியோ கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆப்ஷன் சி 3 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரைட் ஆன்சர். ஸோ 5 பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க, கொஞ்சம் பேர் மிஸ்டேக் வேற பண்ணியிருக்கீங்க. ஸோ வில் கரெக்ட் இட். மேபி ஏதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் இருக்காங்கிறத பாருங்க. அட் த எண்ட் நான் சொல்யூஷன் ஷேர் பண்றேன். மேபி இந்த டெலிகிராம் சேனல்ல இது பண்றேன். லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. நம்மளுடைய டெலிகிராம் சேனலோட லிங்க் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ 13th question, again a problem. A body traveling with a uniform acceleration crosses 2 points A and B with velocities 20 meter per second and 30 meter per second respectively. The speed of the body at midpoint of A and B. அதான் கேட்டிருக்கான். ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கார் என்ன பண்ணுது அப்படின்னா யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன்ல ஏ பி அப்படிங்கிற ரெண்டு பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுது. ஏவை கிராஸ் பண்ணும்போது அதனுடைய வெலாசிட்டி 20 மீட்டர் per செகண்ட், பியை கிராஸ் பண்ணும்போது அதனுடைய வெலாசிட்டி 30 மீட்டர் per செகண்ட். அப்போ இந்த ஏ பிக்கு நடுவுல சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட்ல அதனுடைய ஸ்பீட் என்ன, அந்த காரினுடைய அந்த பாடியினுடைய ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 25 மீட்டர் per செகண்ட், 255 மீட்டர் per செகண்ட், 24 மீட்டர் per செகண்ட், 10√6 மீட்டர் per செகண்ட். 4 ஆப்ஷன்ல எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. ஒன்ஸ் உங்களுடைய ஆன்சர் நீங்க கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த தம்ஸ் அப் சிங்கிள் சைன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் என்ட்ரிக்குள்ள போயிடலாம். ஒருவேளை யூடியூப்ல நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா menti.com அப்படிங்கிற வெப்சைட்ல போயிட்டு பின் பார்த்தீங்கன்னா கோட் வந்து 79980662 அப்படிங்கிற கோட் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து இந்த குவிஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஆப்ரஹாம் கிரேஸ் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், ஃபைன். ஸோ வில் மூவ் ஆன் வித் ஆப்ஷன் என்ட்ரி. இதுக்குரிய ஆன்சரை நீங்க கரெக்டா என்டர் பண்ணிடுங்க.
இந்த ஏபியினுடைய மிட் பாயிண்ட்ல அதனுடைய ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏபி அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு இடையில உள்ள சென்டர் பாயிண்ட் மிட் பாயிண்ட்ல அந்த பாடியினுடைய ஸ்பீட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 25 மீட்டர் per second, 255 மீட்டர் per second, 24 மீட்டர் per second and 10√6 மீட்டர் per second. 14 பேர். ஓகே, எல்லாருமே ஆன்சர் பண்ணிட்டீங்க அப்படின்னா போலிங் தானா முடிஞ்சிடும். Everyone has voted. Super. Fine. So majority தப்பா சொல்லியிருக்கீங்க. 255 மீட்டர் per second அப்படிங்கிறது தான் இதனுடைய ரைட் ஆன்சர். மேபி நான் ஆப்ஷன் என்டர் பண்ணும்போது எதாவது மாற்றி எழுதுறேன்னா அப்படிங்கிறதையும் நான் செக் பண்ணிக்கிறேன். பட் ஹவவர் யூ வில் கெட் ஆன்சர் கீ in the Telegram channel. ஓகேங்களா? 14th question போயிடலாம். Question number 14. இதுவும் again a problem. A ball is thrown vertically downward with a velocity of 20 meter per second from the top of a tower. ஒரு டவர்ல இருந்து ஒரு பால் என்ன பண்றாங்க 20 மீட்டர் per second ஸ்பீட்ல தூக்கி எறியறாங்க. It hits the ground after some time with a velocity of 80 meter per second. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் 80 மீட்டர் per secondல கிரவுண்டுக்கு வந்து சேருது. அப்போ அந்த டவர்னுடைய ஹைட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 340 மீட்டர், 320 மீட்டர், 300 மீட்டர் and 360 மீட்டர். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா தம்ஸ் அப் போட்டுருங்க. We'll move on with the option entry. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி, ஃபைனல் வெலாசிட்டி, டவர் ஹைட்டு, ஹெச் இந்த மாதிரி இது ஃபார்முலாலாம் இருக்கும். ஒரு ஃபார்முலா ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அந்த ஃபார்முலா போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஹைட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்கேன். டவர்னுடைய ஹைட் கேட்டிருக்காங்க. ஃபைன். ஸோ ஐ திங்க் நம்ம ஆப்ஷன்ஸ்குள்ளே போயிடலாம்னு நினைக்கிறேன். ஒரு பால் இனிஷியலா மேல இருந்து டவர்னுடைய மேல இருந்து 20 மீட்டர் per secondல தூக்கி எறிகிறாங்க. ஒரு பர்டிகுலர் டைமுக்கு அப்புறம் 80 மீட்டர் per second அப்படிங்கிற வெலாசிட்டியில கிரவுண்டை ரீச் பண்ணுது. அப்போ அந்த டவர்னுடைய ஹைட் என்ன அப்படிங்கிறதா இதனுடைய கொஸ்டின். ஸோ ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருங்க. Fine, 9 students have answered. Thirteen students have answered so far. So I could understand physics வந்து கொஞ்சம் டைம் கன்சியூம் பண்ற இதுதான். பட் ஸ்டில் இந்த மாதிரியான மென்டி செஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த டைமை வந்து இன்னும் கொஞ்சம் கரெக்டாக இது பண்ணுறதுக்கு, அந்த டைம் லிமிட்டுக்குள்ள நம்மளால ஆன்சர் பண்ண முடியுதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ 300 மீட்டர் அப்படிங்கிறதா அதனுடைய ரைட் ஆன்சர். 7 மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். அகைன் 15th கொஸ்டினும் ஒரு ப்ராப்ளம் தான். இதையும் நான் உங்களுக்கு முன்னாடியே காமிச்சிடுறேன் ஆப்ஷனில். அதுக்கப்புறம் நம்ம ஆப்ஷன் என்ட்ரிக்குள்ளே போயிடலாம். A body A starts from rest with an acceleration of A1. ஸோ 2 செகண்ட்க்கு அப்புறம் B அப்படிங்கிற பாடி ஸ்டார்ட் ஆகுது. அதனுடைய ஆக்சலரேஷன் A2. If they travel equal distance, ரெண்டுமே ஒரே டிஸ்டன்ஸை ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுச்சு அப்படின்னா 5th செகண்ட்ல ஈக்குவல் டிஸ்டன்ஸ். ஆஃப்டர் த ஸ்டார்ட் ஆஃப் A, then the ratio A1 is to A2 என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. If they travel equal distance in the 5th second, after the start of A, then the ratio A1 is to A2 is equal to 5 is to 9, 5 is to 7, 9 is to 5, 9 is to 7. A ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் 2 செகண்ட்க்கு அப்புறம் B ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் if they travel equal distance in the 5th second after the start of A. ஸோ இந்த வேர்டிங்ஸ் எல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஆன்சரை சீக்கிரமாக எழுதிடலாம். ஸோ ஆன்சர் கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா தம்ஸ் அப் போடுங்க. வில் மூவ் ஆன் வித் த
option entry. ஸோ நாளைக்கு வந்து நமக்கு கெமிஸ்ட்ரியினுடைய மென்டி இருக்கு, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம். ப்ளீஸ் டூ ஜாயின். ஸோ எல்லா வாரமுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வியாழன், வெள்ளி, சனி, Thursday, Friday, Saturday evening 8 o'clock we'll have menti sessions. Physics, chemistry, biology 3 சப்ஜெக்ட்ஸ்மே நம்ம கவர் பண்ணலாம். ஸோ ஆன்சர் நீங்கள் ஆல்ரெடி கால்குலேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். I think we can move on to the options. உங்களுக்கு ஆன்சர் என்டர் பண்றதுக்கே கொடுக்கலையா? இப்போ என்டர் பண்ணுங்க. ஃபிஃப்டீன்த் கொஸ்டின்ஸ்க்குரிய ஆப்ஷன் என்ட்ரி. So 11 students have answered. Next நீ ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ இதில் அசர்ஷன் அண்ட் ரீசன் கொஸ்டின்ஸும் நான் ஆட் பண்ணியிருக்கேன், பின்னாடி வரும். ஸோ ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது தான் இதனுடைய ரைட் ஆன்சர். 6 மெம்பர்ஸ் வந்து கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஃபைன். ஸோ லீடர் போர்டு பார்த்துலாம். அகைன் வைஷ்ணவி, காயத்ரி, பாயிண்ட் வைஸில் வைஷ்ணவி முன்னாடி இருக்கீங்க. சூப்பர். ஸோ ஹூ இஸ் இன் த ஃபர்ஸ்ட்? வைஷ்ணவி அண்ட் காயத்ரி, சுகிருதி, ஆதித்யா, நவநீதன், விஷால், ராகஸ்ரீ, டாக்டர் ரூபா, வணக்கம், கல்பனா தேவி அண்ட் வாஷ்னி. சூப்பர். ஸோ 15 கொஸ்டின் பார்த்துருக்கோம், இன்னும் 10 கொஸ்டின் இருக்கு. இந்த 15ல் சோஃபார் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அட் த எண்ட் வந்து நீங்கள் அதை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ ஷால் வி மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின், 16th கொஸ்டின் ஆஃப் திஸ் சாப்டர் வைஸ் டெஸ்ட். 16வது கேள்வி. இதுவும் ப்ராப்ளம் தான், பட் ஈஸியாக போட்டுடலாம். இஃப் அ பாடி ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ரெஸ்ட் அண்ட் டிராவல்ஸ் 120 சென்டிமீட்டர் in the 6th second, then what is the acceleration சொல்லி கேட்டிருக்கான். நான் கொஸ்டின் உங்களுக்கு காமிச்சிடுறேன். So if a body starts from rest and travels 120 centimeter in the 6th second, then what is the acceleration? Acceleration கேட்டிருக்காங்க. அதாவது 6 செகண்ட்ல 120 சென்டிமீட்டர் டிராவல் பண்ணிடுச்சு. இப்போ ஆக்சலரேஷன் என்ன? ஒரே ஃபார்முலா, டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன், ஆன்சர் எடுக்கிறோம், அவ்வளோதான். ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. கால்குலேஷனில் மிஸ்டேக் பண்ணாமல் பண்ணுங்க, ஸோ தட் அது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஃபைன். ஸோ ஆப்ஷன் சி 0.218 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அப்படிங்கிறது தான் இதனுடைய ரைட் ஆன்சர். சூப்பர். ஸோ அதில் அடுத்த கேள்வி போயிடலாம். 17வது கொஸ்டின், 17th கொஸ்டின். இதுவும் வந்து ஒரு ப்ராப்ளம் தான். ஸோ ஃபர்ஸ்டே உங்களுக்கு காமிச்சிடுறேன். A stone falls freely under gravity. The total distance covered by it in the last second of its journey equals the distance covered by it in the first 3 seconds of its motion. The time for which the stone remains in the air அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஸோ ஒரு ஸ்டோன் ஃப்ரீ ஃபால் ஆகுது, கிராவிட்டினால ஃப்ரீ ஃபால் ஆகுது. The distance covered by it in the last second of its journey equals the distance covered by it in the first 3 seconds of its motion.
then the time for which stone remains in the air. travel பண்ற டைம், ஏர்ல இருக்கக்கூடிய ரிமைனிங் டைம் என்ன அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா thumbs up போடுங்க. we'll move on to the options. so 5 seconds, 12 seconds, 15 seconds and 8 seconds. நீங்க क्वेश्चனை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் சீக்கிரம் எழுதிடலாம். சூப்பர். ஸோ அடுத்த இது போகலான்னு நினைக்கிறேன். ஆப்ஷன்ஸ் போய்க்கலாமா? அப்ரஹாம் கிரேஸ். சூப்பர், ஃபைன். ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்க. So 5 seconds, 12 seconds, 15 and 8 seconds. Fine. So இந்த क्वेश्चனுக்கு எல்லாரும் கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த क्वेश्चனும் ப்ராப்ளம் தான். ஐ மீன் யூசுவலா பிசிக்ஸ்னாலே ப்ராப்ளம் தானே, ப்ராப்ளமா தான் வரும். ஸோ ஆன்சர் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏ 5 செகண்ட்ஸ் அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. சூப்பர். ஸோ அடுத்த கொஸ்டின் போயிடலாம். 18th கொஸ்டின். இதுவும் சிமிலர் டு த ப்ரீவியஸ் கொஸ்டின், இப்போ பார்த்த கொஸ்டின் மாதிரியே தான். கொஸ்டின் நம்பர் 18. A body thrown vertically up. நான் கொஸ்டின் சொல்லிடுறேன். A body thrown vertically up from the ground passes the height of 10.2 meter twice in an interval of 10 seconds. What is the initial velocity? சொல்லி கேட்டிருக்காங்க. Fine. A body thrown vertically up, கீழ இருந்து மேல தூக்கி போடுறாங்க. பால்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாலை கீழ இருந்து மேல போடுறாங்க. அதனுடைய ஹைட் வந்து பாருங்க 10.2 மீட்டர் twice in an interval of 10 seconds. 10 செகண்ட்ல 10.2 மீட்டரை 2 தடவை கிராஸ் பண்ணுது அப்படின்னு சொல்றான். வாட் வாஸ் த இனிஷியல் வெலாசிட்டி? ஆக்சலரேஷன், வெலாசிட்டி, டிஸ்டன்ஸ், ஹைட்டு, இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற ஃபார்முலாஸ் எல்லாம் நீங்க வந்து ரீகால் பண்ணிட்டீங்க அப்படின்னா you will be able to calculate the answer fast. ஸோ வென்எவர் நீங்கள் ஒரு சாப்டர் ரிவைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா ஷீட்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது. ஃபைன். ஸோ சூப்பர். ஸோ நிறைய பேர் கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. 52 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஸோ யூஸ்வலாக நீங்கள் வந்து ஒரு சப்ஜெக்டில் ஃபிசிக்ஸ், எஸ்பெஷலி ஃபிசிக்ஸ் நீங்கள் படிக்கிறீங்க, ஃபிசிக்ஸ்னு இல்லை எது படித்தாலுமே படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் வந்து ஃபிசிக்ஸில் நிறைய, அதனால் ஃபார்முலாஸை ஒரு ஃபார்முலா ஷீட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கிறது. நீங்கள் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஃபார்முலா ஷீட்ஸ் இருக்கும். பட் அதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்குமா அப்படின்னா அது வந்து இட் டிபெண்ட்ஸ். ஆனால் நீங்களே உங்களுடைய கைப்பட ஒரு ஃபார்முலா ஷீட் எழுதி வைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் தான் எழுதுனீங்க, உங்களால் ஈஸியாக அதை திரும்ப படிக்கும்போது ஈஸியாக ரீகால் பண்ண முடியும். ஒரு சாப்டர் படித்தா அந்த சாப்டரில் என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கோ எல்லாத்தையுமே ஃபார்முலா ஷீட், ஃபார்முலா புக்குன்னு நீங்கள் வந்து தனியாக எழுதலாம். ஏதோ ஒரு நோட் எடுத்து அந்த நோட்டில் எழுதி வச்சிங்க அப்படின்னா இட் வில் ரியலி ஹெல்ப் யூ. ரிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ கொஸ்டின் நம்பர் 19 போகலாம். இந்த கிராஃப் பார்த்துக்கோங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் கிராஃப் ரெப்ரசன்ட்ஸ் எ யூனிஃபார்ம் மோஷன்? இந்த மூணுல எது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க.
which of the following graph is represents the uniform motion? ஆப்ஷன் டி வந்து none of these னு போட்டிருக்கோம். ஆப்ஷன் ஏல ஒரு டயக்ராம் இருக்கு, பில ஒரு டயக்ராம் இருக்கு, சில ஒரு டயக்ராம் இருக்கு. ஸோ இந்த கிராஃப், 3 கிராஃப்ல எது யூனிஃபார்ம் மோஷனை ரெப்ரசன்ட் பண்ணுது சொல்லி சொல்றாங்க. இளங்கோவன் when will the next mentee sir சொல்லி கேட்டிருக்கீங்க. அடுத்த வாரம் வியாழக்கிழமை பிசிக்ஸ் இருக்கும், சரிங்களா? நெக்ஸ்ட் வீக் Thursday பிசிக்ஸ் சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா மோஷன். இன்னைக்கு வந்து 1 டைமென்ஷனல் பார்த்தோமா, அப்புறம் வந்து நம்ம 2 டைமென்ஷனல் பார்த்தலாம். ஃபைன். ஸோ எல்லாமே டெலிகிராம் சேனல்ல முன்னாடியே இது பண்ணிடுறேன். நாளைக்கு நமக்கு ஒரு மென்டி இருக்கு கெமிஸ்ட்ரியில, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம்ல இருந்து நாளைக்கு நம்ம மென்டி வச்சிருக்கோம். ஸோ அதுல ஜாயின் பண்ணிக்கோங்க. நாளானைக்கு பயாலஜியில இருக்கு. ஃபைன். ஸோ ஆன்சர் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் எடுத்துட்டீங்க அப்படின்னா தம்ஸ் அப் போட்டுருங்க. வில் மூவ் ஆன். இது ஈஸி தான், அதை பார்த்த உடனே நீங்க சொல்லியிருப்பீங்க, ஒன்றும் பெரிய வித்த காட்டுற வேலையெல்லாம் இல்லை, ரொம்ப ஈஸி கொஸ்டின். ஸோ அந்த 3 டயக்ராம் தான். அந்த 3 டயக்ராம்ல எது யூனிஃபார்ம் மோஷன் அப்படின்னு சொல்லி இருக்கு. 11 பேர் இப்பவே ஆன்சர் பண்ணிட்டீங்க, சூப்பர். ஸோ எல்லாருமே போட்டீங்க அப்படின்னா ரிசல்ட்டை பார்த்துட்டு அடுத்த கொஸ்டின் போயிடலாம். ஓகே, சூப்பர். ஸோ இதில் எல்லாருமே கரெக்டாக தான் போட்டிருப்பீங்க. ஆப்ஷன் டி, அதாவது அந்த 3மே யூனிஃபார்ம் மோஷன் கிடையாது அப்படிங்கிறது தான். யூனிஃபார்ம் மோஷன்னா என்ன அப்படின்னா, நீங்கள் எக்ஸ் ஆக்சஸ் ஒய் ஆக்சஸ் ரெண்டுலேயுமே வந்து கரெக்டாக போகணும்ல. ஒரே இப்போ வந்து நீங்கள் டைம், ஒரு பர்டிகுலர் டைமுக்கு 5 செகண்ட்ஸுக்கு இவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணிச்சுன்னா அடுத்த 10 செகண்டுக்கு யூனிஃபார்மாக அது ட்ராவல் ஆகிருக்கும். அப்படி இருந்தால் தான் யூனிஃபார்ம் மோஷன். ஸோ உங்களுக்கு தெரியும். கொஸ்டின் நம்பர் 20, இந்த ப்ராப்ளம் வந்து ஈஸியாக போடுங்க. டயக்ராம் உங்களுக்கு தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். ஃபோனில் தெரியுதான்னு பார்த்துக்கோங்க. The variation of a velocity of a particle with time moving along a straight line is illustrated. ஓகே, இந்த ஃபிகர்ல இருக்கிற இந்த இதான் ஒரு ஆப்ஜெக்ட்னுடைய மூவ்மெண்ட். The distance traveled by the particle in 4 seconds. இப்போ 4 செகண்ட்ஸ்ல அதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளோ கவர் பண்ணியிருக்கோம் சொல்லி கேட்கு. கீழே வந்து எக்ஸ் ஆக்சஸ்ல டைம் கொடுத்துருக்காங்க, ஒய் ஆக்சஸ்ல வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட்ல பாத்தீங்கன்னா 20 மீட்டர் பர் செகண்ட்ல போகுது. அதாவது ரெண்டாவது செகண்ட்லயும் 20 மீட்டர் பர் செகண்ட்ல போயிருக்கு. தேர்ட் செகண்ட்ல 10 மீட்டர் பர் செகண்ட், ஃபோர்த் செகண்ட்ல 0 வந்துருச்சு. ஸோ அப்போ அதனுடைய டோட்டல் டிஸ்டன்ஸ் டிராவல்டு இன் 4 செகண்ட்ஸ். ரொம்ப ஈஸி தான். 4 இதனுடைய இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 4 இதனுடைய இன்ஸ்டன்ட் வெலாசிட்டி கொடுத்துட்டாங்க. அப்ப டோட்டல் டிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. நீங்க ஆன்சர் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா தம்ஸ் அப் போடலாம். நம்ம வந்து அடுத்த கொஸ்டின் போய்க்கலாம். எஸ், பெரும்பாலும் கால்குலேட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 60 seconds, 60 meter, 55 meter, 25 meter and 30 meter. So options என்ன, கரெக்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிருப்பீங்க. என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ 60 மீட்டரா, 55 மீட்டரா, 25 மீட்டரா அல்லது 30 மீட்டரா? ஸோ நம்ம 20 கொஸ்டின்ஸ் பார்த்துருக்கோம். we have 5 more questions. இந்த 20ல நீங்க எவ்வளோ கரெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறது நீங்க ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சிருப்பீங்க. சூப்பர். ஸோ 21st கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம், 22ண்டும் ப்ராப்ளம் தான். ஓகே ஓகே, ஆப்ஷன் பி 55 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஸோ லீடர் போர்டு ஒரு தடவை பார்த்துடலாம்.
லீடர் போர்டில் யார் முன்னாடி இருக்கீங்க அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கலாம். Fine. Again, Vaishnavi stays in the first, Gayatri second, Sukriti Nagaraj third, Vanakkam, Dr. Rupa, Aditya Navanidan, Vashni, Vishal Chet and Pauline. Okay, super. So 21வது கேள்வி போயிடலாம். 21st question. இந்த கொஸ்டின் பார்த்துக்கோங்க, ஆன்சர் கால்குலேட் பண்ணிக்கலாம். Two bodies are held separated by 9.8 meter. இது 98 மீட்டர்ல 9.8 மீட்டர். ஓகேங்களா? Vertically one above the other. The results, they are released simultaneously to fall freely under gravity. After 2 seconds, the relative distance between them is 9.8 meter. 98 மீட்டர்ல 9.8 மீட்டர். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம், இந்த ரெண்டு பாடிக்கு இடையில உள்ள ரிலேட்டிவ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ சொல்லி கேட்டிருக்காங்க. நான் 4.9, 19.6, 9.8 மீட்டர், 39.2 மீட்டர். ஸோ எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் கால்குலேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் தம்ஸ் அப், உங்களுடைய ஸ்க்ரீனில் தம்ஸ் அப் இருக்கும், அதை கொடுத்துட்டீங்க அப்படின்னா we can go for the option entry. சூப்பர். 98 மீட்டர்ல 9.8 மீட்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. Two bodies are held separated by 9.8 meter. Fine, so we'll move on with the options. நீங்க எது கரெக்ட் ஆன்சர் அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்க. ஸோ 4.9 19.6 9.8 அல்லது 39.2. ஸோ நாளைக்கு மென்டலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணுங்க. கெமிஸ்ட்ரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், ஈவினிங் 8 o'clock. ஃபைன். ஸோ ஆப்ஷன் சி 9.8 மீட்டர் அப்படிங்கிறது தான் இதனுடைய கரெக்ட் ஆன்சர். சூப்பர். ஸோ 22வது கேள்வி. எ பால் இஸ் ட்ராப்டு ஃப்ரம் த டாப் ஆஃப் த பில்டிங் 100 மீட்டர். ஒரு பில்டிங்கினுடைய ஹைட் வந்து 100 மீட்டர். At the same instant, another ball is thrown upwards with a velocity of 40 meter per second from the bottom of the building. இப்போ மேல இருந்து ஒரு பாலை வந்து 100 மீட்டர் ஹைட்ல இருக்கக்கூடிய ஒரு பில்டிங்ல இருந்து கீழே போடுறாங்க, ஃப்ரீ ஃபால் ஆகுது. கீழே இருந்து 40 மீட்டர் per secondல என்ன பண்றாங்கன்னா இன்னொரு பாலை மேலே தூக்கி போடுறாங்க. இப்போ எந்த இடத்துல இந்த ரெண்டு பாலும் ஒன்னோட ஒன்று மீட் பண்ணும்? the two balls will meet after அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மீட் ஆஃப்டர் எந்த டைம்ல மீட் பண்ணும்? 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா, 25 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா, இல்லை 2 செகண்டுக்கு அப்புறமா, அல்லது 3 செகண்டுக்கு அப்புறம் மீட் பண்ணுமா அப்படிங்கிறதான் இதனுடைய ஆன்சர். சரி, கொஸ்டின். ஸோ ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுங்க. பில்டிங்கினுடைய ஹைட் வந்து 100 மீட்டர். ஒரு பால் ஃப்ரீ ஃபால் ஆகுது, இன்னொரு பாலினுடைய இனிஷியல் வெலாசிட்டி 40 மீட்டர் per second. ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன். ஒன்று மேல இருந்து கீழே வருது, இன்னொன்று கீழே இருந்து மேலே போகுது. ஃபைன். ஸோ ஆன்சர் போகலான்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ணுங்க.
So 5 seconds, 25 seconds, 2 seconds and 3 seconds. The two balls will meet after which second? After how many seconds? Fine. So the answer பார்த்தலாம் 5 செகண்ட்ஸும் சொல்லியிருக்கீங்க, 25 செகண்ட்ஸும் ஈக்குவலாக சொல்லியிருக்கீங்க. பட் ஆன்சர் வந்து 25 செகண்ட்ஸ். சரிங்களா? ஃபைன். ஸோ அடுத்து பார்க்க போகிற 3 கொஸ்டின் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப். ஸோ அதனுடைய உங்களுக்கெல்லாம் தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம லீடர் போர்ட் பார்த்துடலாம், யார் முன்னாடி வரீங்க அப்படிங்கிறத. ஆதித்யா நவநீதன் இந்த தடவை கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கீங்க, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி, காயத்ரி, சுகிருதி, ஃபைன், சூப்பர். வணக்கம் ஆதித்யா நவநீதன், ஜெட், டாக்டர் ரூபா, வாஷ்னி, விஷால் அண்ட் பாலன், சூப்பர். ஸோ இது வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப். ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா இஃப் போத் அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். செகண்ட் ஆப்ஷன் வந்து ரீசன் இஸ் நாட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் அசர்ஷன். Third option பார்த்தீங்கன்னா if assertion is correct but reason is incorrect. Fourth option if assertion is incorrect and reason is correct. Okay, but reason is correct. So 23rd questionல assertion என்னன்னா a body is momentarily at rest at the instant it reverses the direction. இதான் assertion. Reason என்னன்னா a body cannot have acceleration if its velocity is 0 at a given instant of time. So இதனுடைய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத நீங்க என்டர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் அதுலேயும் காமிப்போம், ஸ்க்ரீன்லேயும் வரும், அதனால பிரச்சனை இல்லை. ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் தெளிவாகவே தெரியும்னு நினைக்கிறேன், அதனால பிரச்சனை இல்லை. டெஸ்க்டாப்பில் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் சிறுசாக தெரியுது, எனக்கு ரொம்ப சிறுசாக தெரியுது. மொபைல் ஃபோனில் நீங்கள் மென்டி மட்டும் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பெருசாக தெரியும். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கொஞ்சம் வருது ரிப்பீட்டடாக. லாஸ்ட் இயர், அதுக்கு முந்தின வருஷத்தில் கொஞ்சம் இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு, புதுசாக வந்திருக்கு. அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி கொஸ்டின்ஸையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நல்லது. பயாலஜிலையும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மூணுலேயுமே இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ரிப்பீட்டடாக வருது. ஸோ ஆப்ஷன் சி தான் ஆக்சுவலாக இதுக்கு கரெக்ட் ஆன்சர். மெஜாரிட்டி வந்து ஆப்ஷன் டி சொல்லியிருக்கீங்க. ஃபைன். ஸோ திங்க் பண்ணிட்டீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். அடுத்த கொஸ்டின் இங்கே போயிடலாம், ஏன்னா இது கொஞ்சம் தெளிவாகவே தெரியுது. கொஸ்டின் நம்பர் 24. Assertion பார்த்தீங்கன்னா a lift is ascending with decreasing speed means acceleration of lift is downwards. Reason வந்து a body always moves in the direction of its acceleration. ஸோ ஆன்சர் பண்ணிட்டீங்களா? கமெண்ட்ல இளங்கோவன், ஆக்சுவலாக இளங்கோவன் இந்த சாப்டர்ல வந்து நம்ம மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு சாப்டர் ஒவ்வொரு நாளுக்கு கொண்டு போகிறோம். இன்னைக்கு ஃபிசிக்ஸில் கிளாஸ் 11 சாப்டர் 2, ஓகேங்களா, மோஷன் இன் ஸ்ட்ரைட் லைன், அதை மட்டும் தான் இன்னைக்கு கவர் பண்ணுறோம். இதே மாதிரி ஒவ்வொரு சாப்டர் வைஸ் நம்ம கவர் பண்ணி கொண்டு போவோம். நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம், அதுக்கப்புறம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை கெமிஸ்ட்ரியில் செகண்ட் சாப்டர், அடுத்த சாப்டர் வரும். அப்படி ஒன்றா கொண்டு போகலாம்.
ஃபைன். ஸோ ஆப்ஷன்ஸ் நீங்கள் கரெக்டாக போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அது மாற்றிட்டேன் அதுக்குள்ள. 25th கொஸ்டின் போயிடலாம். 25th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் ஆஃப் திஸ் மென்டி. அசர்ஷன் பார்த்தீங்கன்னா VT graph perpendicular to the time axis is not possible in practice. ரீசன் வந்து infinite acceleration cannot be realized in practice. ஸோ இதுக்குரிய ஆன்சர் என்ன அப்படிங்கிறத போடுங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் ஒருவேளை இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்மளுடைய டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் குரூப்னுடைய லிங்க் எல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு நீட் எக்ஸாமினேஷன் பற்றின டவுட்ஸ் ஏதாவது இருக்குது, கவுன்சிலிங் பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து நம்மளுடைய குரூப்பில் யூ கேன் டிஸ்கஸ். உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்குரிய ஆன்சர்ஸை நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாம், உங்களுடைய டவுட்ஸை கிளாரிஃபை பண்ணலாம். டெக்னிக்கலாக இருந்தாலும் நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள், ரிலேட்டட் டு சப்ஜெக்ட்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. ஏன்னா உங்களை மாதிரி நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் அதில் இருக்கிறாங்க. யூ வில் கெட் யுவர் ஆன்சர்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஆன்சர். நிறைய பேர் கரெக்டாகவும் சொல்லியிருக்கீங்க, சூப்பர். ஸோ லீடர் போர்ட் பார்த்தலாம். கடைசியாக இந்த 25 கொஸ்டினில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். நைஸ். ஸோ ஃபைனலி காயத்ரி அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட்ல வந்திருக்கீங்க, சூப்பர், வாழ்த்துக்கள். சுக்ரிதி, அப்புறம் வந்து நவநீதன், அப்புறம் வணக்கம் சார் விஷால், ஸோ சூப்பர். உங்களுடைய டாக்டர் ரூபா, ஜெட் அண்ட் பாலின், ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். அண்ட் இதே மாதிரி மென்டி வந்து நமக்கு நாளைக்கும் இருக்கு. ஸோ நாளைய மென்டிலையும் மறக்காம ஜாயின் பண்ணிடுங்க. அண்ட் இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய அப்ளிகேஷன் ஒரு நாள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம வந்து மார்க் டெஸ்ட் சீரீஸும் வச்சிருக்கிறோம். there will be 20 மார்க் டெஸ்ட், ஃபுல் போர்ஷன் டெஸ்ட், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி எல்லாம் சேர்த்து நீட்ல நீங்கள் எப்படி எழுதுறீங்களோ அதே மாதிரி 20 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கு. மேக்ஸிமம் ரிவைஸ்டு சிலபஸ் தான். டெலிட்டட் சாப்டர்ஸ்லேருந்து கொஸ்டின்ஸை பெரும்பாலும் அவாய்ட் பண்ணுறோம். ஸோ உள்ளே இருக்காது. 1-2 கொஸ்டின்ஸ் இருந்தாலும் அது நம்ம பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. ஸோ அந்த 20 செட்ஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ்க்குரிய டோட்டல் ப்ரைஸுங்கிறது பார்த்தீங்கன்னா 299 rupees தான். பெரிய அமௌண்ட்லாம் இல்லை, ஒரு பிரியாணி சாப்பிட்ற செலவு தான். ஸோ நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நம்ம அப்ளிகேஷனில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்க, மிஸ்பா கரியர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த லோகோ போட்டிருக்கோம். இந்த லோகோ போட்டிருக்கிற நம்ம அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் மார்க் டெஸ்ட் 2024 அப்படின்னு சொல்லி போட்டு மார்க் டெஸ்ட் சீரீஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கோம். அதில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். போன வாரம் சண்டே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் மார்க் டெஸ்ட் நடந்துச்சு. இந்த வாரமும் அதே மாதிரி சண்டே ஆஃப்டர்நூன் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் மார்க் டெஸ்ட் இருக்கு. ஸோ அதனுடைய ஷெட்யூல் இருக்கு. ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இருக்கலாம், அல்லது சண்டே இருக்கலாம், அல்லது 2 நாளுமே கூட இருக்கலாம். ஸோ அதனுடைய இதெல்லாமே நம்ம போட்டுட்டு வரோம். நீங்க வந்து விருப்பப்பட்டீங்க அப்படின்னா நீங்க அதையும் கூட ஜாயின் பண்ணலாம். ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது மட்டும் இல்லை, எங்கெல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர்ஸ் கிடைக்குதோ அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ தட் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இந்த 25 கொஸ்டின்ஸ்ல நீங்க எவ்வளோ கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கொஞ்சம் மென்ஷன் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸி. சார், நோ இங்கிலீஷ் கேப்ஷன் கேன் பி ஆட் இன் த லைவ் ஸ்ட்ரீமிங் வீடியோ. மேபி இருக்கலாம்ப்பா. ஐ வில் செக் வித் தட். ஆட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன். ஆட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த லைவ்ல நான் வந்து கண்டிப்பாக ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். பட் லைவ்லன்றதால நம்ம பேசுகிறத யூடியூப் தான் அதை பண்ணணும். அவங்க பண்ணிட்டாங்க அப்படின்னா தட் வில் பி ஃபைன். பட் ஹிந்தியில் பேசும்போது இங்கிலீஷில் ஈஸியாக டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்குறான். அதே மாதிரி இங்கிலீஷில் பேசினா ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறான். பட் தமிழுக்கு மட்டும் கொஞ்சம் யூடியூப் வந்து ஓரவஞ்சனை பண்ணிட்டு தான் இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இம்ப்ரூவ் ஆயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப் தரப்புல இருந்து இந்த விஷயத்த பார்த்து கொஞ்சம் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ ஃபார் ஜாயினிங். நீங்க எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. அவுட் ஆஃப் 100 உங்களுடைய மார்க் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. மார்க் கம்மியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த என்டையர் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லை, இதே மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ண உங்களுடைய மிஸ்டேக்ஸை நீங்க வந்து கரெக்ட் பண்றதுக்கு அது வந்து உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோவை இது வரைக்கும் ஒரு வேளை லைக் போடாமல் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா லைக் போட்டுருங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங்.